அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் எஸ்சிஎஸ் தொலைக்காட்சியில் இங்கு பார்த்துக் கொண்டிருப்பது மருத்துவர் நாம நிகழ்ச்சி. மருத்துவர் நாம நிகழ்வுக்கான வழங்குகிறார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம் நிகழ்வோடு வளமையாக இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை பல அரபுகளை தாழ்ந்து கொண்டிருக்கின்ற உளவியல் நிபுணர் ஸ்ரீ கதிராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். இன்றைய மருத்துவ நாம் நிகழ்ச்சியிலே பல விடயங்களை நாங்கள் பேசி வந்திருக்கின்றோம். சிறப்பு குழந்தைகளில் இருந்து ஆரம்பித்து பின் மழலைகள், பள்ளிக்காலங்கள், பருவகாலங்கள், குடும்பங்கள், தாயக விடயங்கள் என்று சொல்லி பல விடயங்களை பேசி வந்தாலும் இப்பொழுது இன்னும் நாங்கள் பேசி வந்ததற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்ப்போம், இந்த இளம் குடும்பங்களுக்குள் ஏற்படுகின்ற குடும்ப சிக்கல்களால் ஏற்படுகின்ற மன குழப்பங்கள் வண்ணமாக இருக்கும். நீங்கள் பணியாற்றிய காலங்களில் அதை பற்றி உங்களுக்கு கிடைத்த இளையோர்களின் குடும்ப விடயங்கள் பற்றி. இதுதான் இன்றைக்கு சூடு பிடிச்சு எங்களோட வட்டத்துல, தமிழ் அகதி மக்கள் வட்டத்துல இந்த இளம் பிள்ளைகள் 2வது சந்ததி அல்லது 3வது சந்ததி அவர்களுக்கு இடையில ஒரு சூடான பிரச்சனையாக பேசப்படுகின்ற, செயல்படுகின்ற, நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்க இப்ப இந்த 2ஆம் சந்ததி 3ஆம் சந்ததி எங்களோட உளவியல் விஷயங்களை நாடி வர்றது வலுவலு குறைவு. ஏனென்று சொன்னா இப்ப நாங்க 1ஆம் சந்ததியை சேர்ந்த உளவியலாளர் தான் நான். ஆனா 2ஆம் சந்ததி 3ஆம் சந்ததியை பொறுத்தவரையில இங்கத்திய மொழியில பெரிய பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் இங்கத்திய மொழி பேசுகின்ற பேரோட இருக்கின்ற உளவியலாளர்களைத்தான் நாடி செல்லுகிறார்கள். அதனால அவர்களுடைய தொடர்புகள் அல்ல உளவியல் வைத்தியங்கள் கிட்டத்தட்ட பேசுகின்ற உளவியலாளர்கள் அல்லது இங்க யார் பேர் போன ஆளாக இங்க மதிக்கப்படுகின்றார்கள். இப்ப குடும்ப பிரச்சனைகளுக்கு சில ஆக்கள் என்றால் அதுக்கு ஃபேமிலி தெரப்பி, அதாவது குடும்ப உளவியல் வைத்தியம் என்று தனியான ஒரு அழகு இருக்கு. இப்ப எங்கட உளவியல் உளவியல் என்று சொல்றது பல தளத்துல வைத்தியங்கள் செய்கிறோம். பல தளத்துல அது நுணுக்கமாக ஆராயப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு துறை உளவியல் துறை. இப்ப இந்த குடும்ப உளவியல் வைத்தியத்திலே இங்க உள்ள டேனிஷ் பேசுகின்ற உளவியலாளர்கள் கூட நிறைய பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இப்ப உதாரணமாக இப்ப நான் வேலை செய்த வைத்தியசாலைகளிலே சில தமிழ் பிள்ளைகள் இப்படியான பிரச்சனைகளோடு அங்கே அனுப்பப்பட்டு வந்தாலும் அவர்கள் என்னோட தமிழ் உளவியலாளர் என்று என்னோட பேசுவது பெரிய விருப்பப்படுவதில்லை. அவர்கள் பெரிய விருப்பம் இல்லை. அப்ப எங்கட வைத்தியசாலையில இப்ப நாங்க 6 பேர் 8 பேர் உளவியலாளர்களாக இருப்போம். அப்ப அதுல நான் தான் ஒரு ஆள் தமிழ் ஆளன்று அல்ல வெளிநாட்டு ஆளன்று இருப்பேன். அப்ப அங்கு அனுப்பப்படுகின்ற இந்த எங்கட தமிழ் பிள்ளைகள் அல்லது இப்படியான பிள்ளைகள் அங்கே வரும்போது அவர்கள் முதல்லே அங்க சொல்லி இருப்பார்கள், எங்களுக்கு தமிழ் ஆள் வேண்டாம், அவரோட நாங்க பேச விரும்பல, எங்களுக்கு வேற ஒரு ஆளைத்தான் நீங்க தரவும், அதான் நாங்க மனம் விட்டு கதைப்போம் என்று அவர்கள் கூறுகிறார். இப்ப இங்க ஒவ்வொரு நோயாளிக்கும் அவர்கள விருப்பத்தை முக்கியமாக தெரிவிக்கிறது முக்கியம். அந்த விருப்பங்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படுவது இன்னும் முக்கியம். அவர்களுடைய விருப்பம் முழுமையாக ஏற்கப்பட வேணும் இல்லையா? உதாரணமாக இப்ப என்னோட வேலை செய்கின்ற மற்ற டேனிஷ் உளவியலாளர்கள் அவர்களுக்கு இவர்கள் போவார்கள் இல்லையா? ஆனா இப்ப இதுல நான் உதாரணமாக இந்த விஷயங்களை பற்றி உங்களோட பேசும்போது உங்களுக்கு சொல்லும் போது விஷயத்தை இதுல நான் குறிப்பிட்டு சொல்லித்தான் அங்கால போக வேண்டி இருக்கேன் என்று சொன்னா, உளவியலாளர்கள் என்று ஒரு வைத்தியசாலையில வேலை செய்யும் போது எங்களுக்கு இரகசியத்தை பேணுதல் என்ற ஒரு சத்திய வாக்குறுதி இருக்கு. எங்களுக்குள்ள நாங்க பேசுவது கதைப்பது விஷயம் எல்லாத்தையும் எங்களுக்குள்ளேயே இரகசியமாக வச்சிருக்கோம். அதை வெளியில சொல்லக்கூடாது, மற்றவைக்கு தெரிய பண்ணக்கூடாது, மற்றவையோட பேசக்கூடாது, கலந்துரையாடக்கூடாது இல்லையா? அப்ப அந்த இரகசியத்தை பேணுகின்ற அந்த சத்திய வாக்குறுதி அங்கே எங்கள்கிட்ட இருக்கிறபடியால இப்ப உதாரணமாக இந்த டேனிஷ உளவியலாள பிள்ளைகள் இப்ப உதாரணமா எங்களுடைய கலாச்சார விஷயங்கள் அவர்களுக்கு பெருசாக தெரியாது. அவர்களை பொறுத்தவரையில அந்த தங்களுடைய துறையில குடும்ப வைத்திய இதுகளே அவர்கள் கெரிய கட்டிக்காரர்களாக இருக்கிறார்.
இருக்கிறார்கள் இல்லையா. ஆனா அந்த துறையின் பிரச்சனைகள் வந்து ஊரோட கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட காரணங்களை உடையதாக வரும்போது அவர்களால் அதை தீர்த்து கொள்ற விளங்கிக் கொள்றது கஷ்டம். அப்ப அந்த இடத்துல இப்ப நான் வந்து அவர்களுக்கு வந்து சூப்பர்வைஸ் பண்றது, என்னட்ட வந்து ஆலோசனைக்கு வருவார்கள், என்னட்ட வந்து ஆலோசனை கேட்டு பிரச்சனை இன்ன விதமாக அந்த பிள்ளைகள் வந்து கூறுகிறார்கள், இது எங்களோட கலாச்சாரத்துல எப்படி நான் விளங்க வேணும், இந்த கலாச்சாரத்துல அது முக்கியமானதா இல்லையா என்றதை பற்றி நாங்க கலந்து ஆலோசிக்கிற விஷயத்துல நான் வந்து அப்படியான அனுபவங்கள் நிறைய பெற்றிருக்கேன். இந்த சக உளவியலாளர்களுக்கு மேற்பார்வை செய்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு அந்த விஷயங்களை விளங்கப்படுத்துவதில் வந்து முக்கியமாக உதவி செய்திருக்கின்றேன் இல்லையா. ஆனா 2ஆம் 3ஆம் சந்ததிகள் இவர்களை பொறுத்தவரையில வந்து நாங்க வந்து மேலோட்டமாக இப்ப இந்த விஷயத்துல வந்து நான் வந்து இன்னும் ஒரு முக்கிய விஷயத்தை இதுல நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். இப்ப இதுல வந்து நான் வந்து தமிழ் பிள்ளைகளோட வேலை செய்ததான் எனக்கு குறைவே ஒழிய, ஆனா மற்ற நாட்டு பிள்ளைகள் இப்ப பொஸ்னியனோ அல்லது ஆப்கானிஸ்தானோ ஈரானோ ஈராக்கோ பலஸ்தீனோ அரப் நாடுகளோ இப்படி பல நாட்டு இளம் பிள்ளைகளோட வேலை செய்தார்கள், விருப்பப்பட்டு என்ற வைத்தியத்தை தேடி வந்திருக்கின்றார்கள் இல்லையா. அப்ப அந்த இடத்துல வந்து நாங்க வந்து அவர்களோட பேசும் போதும் கதைக்கும் போதும் நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னா இந்த 2ஆம் 3ஆம் ஜெனரேஷனுடைய சிக்கல்கள், மன அழுத்தங்கள் அல்லது குடும்ப சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள் கிட்டத்தட்ட அதை நாங்க ஒரு பொதுமைப்படுத்தி பார்க்கலாம். தமிழ் அரபு ஆப்கானிஸ்தான் பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவை, அது ஆழமாக ஸ்பெஷலாக பார்க்கும்போது அதை பிரிச்சு பார்க்க வேண்டிய இருக்கே ஒழிய, மேலோட்டமாக இப்ப இங்க டென்மார்க்கு வந்து இப்ப இங்க வந்து அகதிகளாக வந்த பல நாட்டு மக்கள் இங்க வந்து இருக்கிறார்கள் இல்லையோ. அப்ப அந்த இடத்துல அந்த இணைவாக்கம் இன்டகிரேஷன் என்று சொல்றோம் இல்லையோ. அப்ப அந்த இணைவாக்க தளத்துல வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா சகல அகதி மக்களுக்கும் அல்லது இந்த 2ஆம் 3ஆம் ஜெனரேஷனுக்கும் பல விஷயங்கள் பொதுவானதாக இருக்கின்றது. அவர்களுடைய சொந்த வேருக்கு போகாம, சொந்த கலாச்சார சொந்த வேருக்கு போகாம பிள்ளைகள் வந்து அந்த சொந்த விஷயங்கள்ல வந்து பெரிய அக்கறை காட்டுவது கிடையாது. அது வந்து அம்மா அப்பாவுடைய போகட்டுக்கு, அது அம்மா அப்பாவுடைய பிரச்சனை, எங்களுக்கு அது வேண்டாம். ஏன்னா நாங்கள் டென்மார்க்ல இருக்கிறோம், இங்கத்திய வாழ்க்கை இங்கத்திய முறைதான் எங்களுக்கு முக்கியமே ஒழிய அந்த ஊரை பற்றி எங்களுக்கு பெருசா தேவையில்லை. அந்த மாதிரி சில பிள்ளைகள் வந்து தாங்களாகவே முடிவெடுத்து தங்கட பாட்டுல சிந்திக்கின்றார்கள் இல்லையோ. இனி அடுத்தது வந்து இப்ப இன்னும் ஒரு முக்கிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப பல நாடுகளிலே வந்து உள்ளூர் சண்டைகள் குழப்பங்கள் வந்து இன்னும் தீர்ந்த பாடாக இல்லை. அதாவது நெருப்பு நூந்த மாதிரி மேல வந்து பெரிய வெளிப்படையான எங்கட இளச்ச சண்டையை பார்த்தாலும் 2009 மௌனிக்கப்பட்டது அந்த மேலோட்டமாக குண்டுகள் ஆயுதங்கள் பாவிக்க அந்த சண்டை தான் நின்றுருக்கே ஒழிய, உள்ளுக்கு எங்கட பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அங்க அந்த பிரச்சனை நின்ற பாடா இல்லையா. அப்ப அங்க ஆமியல் பின்தொடர்றதும், சில பேரை சிறைப்படுத்துறதும், ஆக்களை இல்லாம பண்றதும், மறியல்ல போடுறது, இப்படியான கன விஷயங்கள் அங்க தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறத நாங்க எப்பவுமே பத்திரிகை செய்திகள் இதுகளுக்கு கூடாக கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனபடியால 2ஆம் சந்ததி 3ஆம் சந்ததி இந்த இளம் பிள்ளைகள் வந்து இங்க சொகுசான ஒரு சொபஸ்டிகேட்டடான நல்ல சௌகரியமான ஒரு நாட்டுல பிறந்ததுல இருந்தோ அல்லது சிறு வயதுல இருந்து வளர்ந்து கொண்டு வந்தபடியினால அவர்களுக்கு வந்து இந்த செய்திகள் வந்து தாங்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு, அல்லது அந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்கு போறதுக்கு அவர்கள் வந்து மனதளவில் தயாராக இல்லை. ஒன்று. 2வது வந்து நாங்களும் பெரியவர்கள் 1வது சந்ததியினரும் வந்து பிள்ளைகளை சிறு பராயங்கள்ல 8 வயது 15 வயது 10 வயது அந்த பராயங்கள்ல ஊருக்கு கொண்டு போய் அங்க உள்ள சொந்தம் பந்தம் உறவுகளை அறிமுகப்படுத்தி கூட்டிக் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் எங்களுக்கு கனவே கிடைக்கவில்லை. அதுக்காக 1ஆம் சந்ததி அது பிள்ளையண்டல்ல, அதுக்குரிய வாய்ப்புகளும் என்னங்க பெரிய பயங்கரமான சண்டை அந்த காலத்துல தொடர்ந்து கொண்டிருந்தது இல்லையா.
அப்ப அந்த சண்டை தொடர்ந்து கொண்டிருந்தபடியால சிறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போறதுன்றது பெரிய ஒரு அபாயகரமான ஒரு அபத்தமான ஒரு விஷயமாக இருந்தது இல்லையோ. அப்ப அதனால இந்த 2ஆம் 3ஆம் சந்ததியை நாங்கள் அங்க ஊர்ல கொண்டு போய் ஊரை அறிமுகப்படுத்தி ஊரை தெரிந்து கொள்ள பண்றதுக்குரிய வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடைக்கல. அது அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப அங்க இருந்த எங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் இவர்களே உதாரணமாக எங்களுக்கு பின்னால அவர்களும் பல நாடுகளுக்கு வெளிக்கிட்டு வந்துட்டார்கள். அவர்களும் வெளிநாடுகளுக்கு என்று சொல்லி இங்க சேர்ந்துட்டார்கள். அந்த இடங்களில இப்ப இங்க 2ஆம் 3ஆம் சந்ததிகளுக்கு தங்களோட சொந்த வேற, தங்களோட தாய் மண்ணினுடைய வேற தரிசிக்கின்ற தன்மைகள், தரிசிக்கின்ற வாய்ப்புகள் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அதுக்காக எல்லாரும் அப்படி இருக்கிறேன் என்று நான் சொல்ல வரையில. ஏன்னா பல இளம் சந்ததிகள் தாங்களாகவே விரும்பி அந்த சண்டை காலகட்டத்திலேயே ஊர்ல போய் சமூக சேவை செய்து அந்த போர்க்காலத்திலேயே தங்களோட பங்களிப்பை செய்து விட்டு வந்த ஒரு பகுதியும் எங்கட மக்கள்ல இருக்கிறார்கள் இல்லையா. அப்ப அவர்களை நாங்க மறக்க இயலாதுன்னு. அந்த பிள்ளைகள் அந்த 2ஆம் 3ஆம் சந்ததியா இருந்தாலும் தங்கட ஊர், தங்கட வாசனை, தங்கட சமூகத்தை நாங்கள் ஏதோ ஒரு வகையில பங்களிக்கணும், அதுல பங்கெடுக்கணும் என்று சொல்லி அங்க போய் வந்த அந்த பிள்ளைகள் கணக்க பேர் இருக்கார்கள். அவர்கள் தமிழ் மொழியிலையும் மிக மிக பாண்டித்தியமுடையவர்களாக இருக்கின்றார்கள் இல்லையோ. அப்ப இந்த இடங்களில இப்ப எங்கட தலையங்கத்துக்கு இப்ப நாங்க திரும்பி வந்தோம் என்று சொன்னா, எங்கட தலையங்கத்துக்கு இந்த இளம் பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய பிரிவு அல்லது குழப்பங்கள் இவைகள் அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான முறையில உளவியல் சிக்கலை, உளவியல் அழுத்தங்களை, உளவியல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லி நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, அது ஒரு பெரிய பிரமாண்டமான பரந்த அளவில தான் இதை பார்க்க வேணும். ஏன்னு சொன்னா இது ஒரு சின்ன விஷயம் அல்ல. இங்க கன விஷயங்கள் தாங்களாகவே காதலிச்சு தாங்களாகவே தெரிஞ்சவையத்தான் சோடி சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள். அதுக்கு பின்பலமாக பெற்றோர்கள் அதுக்கு பின்பக்கமாக இருந்து சப்போர்ட் பண்ணி அதை சரி இது நல்ல சோடி, நல்ல விஷயம், நீங்க திருமணம் செய்யுங்க, உங்களோட விருப்பத்துல நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க பல பெற்றோர்கள், எல்லாரும் இல்லாவிட்டாலும் பல பெற்றோர்கள் அதுக்கு உதவியாக இருந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருந்து செய்விச்சு வைத்தவர்கள். இப்படி செய்து கொண்டு போய்க்கு இப்ப உதாரணமாக நாங்க இங்க கேள்விப்படுகின்ற முறையில ஒரு பிள்ளை கிடைத்த பிறகோ, 2 பிள்ளை கிடைத்த பிறகோ, அல்லது 5 வருஷம் 6 வருஷம் என்று சொல்லி அவர்கள் ஒன்றா வாழ்ந்த பிறகு கன பிரிவுகள் வர பார்க்குது இல்லையோ. அப்ப அந்த விஷயங்களிலே கன பிரிவுகள் வர பார்க்கிற இதுல நாங்க கடந்த முறை ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை பற்றி ஆராய்ந்த நாங்கள், அதாவது ஊர்ல இருந்து வருகின்ற அப்பாவினுடையதோ அம்மாவினுடைய தாய்மார், தகப்பன்மார், பேத்தியன் அந்த ஊர்ல இருந்து வந்தவர்கள் அவர்கள் இங்க வீட்டுல சேர்ந்து இருக்கும் போது அதால வர்ற குழப்பங்களை பற்றி கொஞ்சம் மேலோட்டமாக கடந்த முறை பார்த்தனாங்க இல்லையோ. ஆனா இந்த முறை இப்ப இதுல இப்ப நீங்கள் எடுத்த தலையங்கத்தின்படி இந்த இளம் சந்ததிகள் ஏன் இந்த விதமான முறையில கசப்புணர்வு, முதல்ல காதலிச்சு நீ இல்லையண்டா நான் இல்ல, நான் இல்லையண்டா நீ இல்ல, நாங்க 2 உடம்பு ஆனா உயிரளவில நாங்க ஒன்று, அந்த மாதிரி காதல்ல நல்ல நெருக்கமாக இருந்தவர்கள். அதாவது நகம் தசையும் என்று ஊர்ல சொல்வார்கள் இல்லையோ, அந்த நகமும் தசையும் மாதிரி நாங்கள் எப்பவும் பிரியாம இருப்போம், எங்களை யாராலையும் பிரிக்க இயலாது, எங்களுக்கு எதுக்குமே முக்கியமானதல்ல, நான் உனக்கு முக்கியம், நீ எனக்கு முக்கியம், அந்த விதமாக காதல் உணர்ச்சி வசப்பட்டு காதல் ஏற்பட்டு நல்ல முறையில தான் அவர்கள் வாழ்ந்து தங்களை சோடியலை பிரிவு செய்து உருவானவர்கள், அந்த குடும்பங்கள் உருவாகி கொண்டு வந்தது இல்லையோ. இந்த இடங்களிலே இப்ப உதாரணமாக இந்த இளம் சந்ததி 2ஆம் 3ஆம் சந்ததியில பொறுத்தவரையில 2 பேருமே வேலை சந்தைக்கு போகக்கூடிய வாய்ப்போடு தான் இருக்கிறார். நல்ல படிப்பு படித்திருக்கிறார்கள், இங்கத்திய மொழியில பாண்டித்தியமாக இருக்கிறார்கள், நல்ல சர்டிபிகேட், நல்ல தராதர பத்திரங்கள் வைத்திருக்கிறார்கள், இங்கேயும் நல்ல கௌரவமான. இப்ப நாங்க 1ஆம் சந்ததி கழுவுறது, துடைக்கிறது, இப்படியான வேலைகள் தான் நாங்க செய்து ஏதோ இங்க வாழ வேணும், வாழ்ந்து பிழைக்க வேணும், பிள்ளைகளை உருவாக்க வேணும் என்று சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் நாங்க செய்தோம். அந்த கஷ்டம் எங்கட பிள்ளைகளுக்கு இல்லை, இந்த 2ஆம் 3ஆம் சந்ததிக்கு அவைக்கு இல்லை. அவை அந்த மாதிரி அழகா பள்ளிக்கூடங்கள் போய் படிச்சு, பல்கலைக்கழகம் படிச்சு, தொழிற்கல்வி படிச்சு, எல்லா விதத்திலையும் முழு குவாலிபிகேஷன், முழு தராதரத்தோட இருக்கு. அப்ப அவர்களுக்கு நல்ல அழகான வேலைகள்,
அதாவது கதிரையில இருந்து செய்கிற வேலைகளுக்கு அவர்கள் வந்து தயாரானவர்களாக அப்படித்தான் வேலை செய்கிறார்கள் இல்லையா? அப்ப இந்த மாதிரி இவர்கள் ஆண் பெண் என்று வேலை செய்து இப்ப அவர்களுடைய பொருளாதாரம் எல்லாம் மிக தரமாக இருக்கு. இப்ப அநேகமான இந்த சோடியலை பொறுத்தவரையில நாங்க பரவலாக மேலோட்டமாக பார்க்கும்போது நாங்கள் வந்து கனவு கண்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் நிஜத்துல வாழுகிறார். கனவு கண்ட வாழ்க்கை நிஜம் என்று சொல்லி நாங்க இதுல குறிப்பாக சொல்றேன் சொன்னா, இப்ப நாங்க வந்து பழைய காலத்துல ஒரு எங்களோட பொருளாதாரம் ஓரளவுக்கு தகுதியாக இருந்த ஒரு வீடு வேண்டும் என்று சொல்லி சொன்னா பழைய வீடுகளைத்தான் வேண்டுவோம். ஏன்னா அதுதான் எங்களுக்கு கட்டுப்படியாக கூடியதாக இருந்தது. எங்களோட வருமானத்துக்குள்ள பராமரிக்கிற வீடுகள் பழைய வீடுகளைத்தான் நாங்க வேண்டி ஒரு பகுதியினர் வாழ்ந்துறாங்க. ஆனா இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில, இந்த இளம் ஜெனரேஷனை பொறுத்தவரையில நிலம் வேண்டி தாங்களே வீட்டுக்கு பிளான் போட்டு அந்த தங்களுடைய மனதில கற்பனையில இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் நிஜத்தில செய்விச்சு வாழுகின்ற பெரிய ஒரு வல்லமை உடையவர்களாக அவர்கள் வந்து வாழுகிறார்கள் இல்லையா? அந்த விஷயங்களை பார்க்கும்போது எங்களுக்கும் பெரிய சந்தோஷமாகத்தான் இருக்கு. உதாரணமாக இப்ப நாங்க முதலாவது சந்ததி பேசும்போது கதைக்கும் போது அடிக்கடி திருப்பி கதைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க ஊர்ல இருந்து வரும்போது ஒரு சின்ன டிராவலிங் பேக், ஒரு பயண பையுக்குள்ள ஒரு சாரம், 2 ஷர்ட்டு, ஒரு காச்சட்டை, 2 பென்னியன், 3 சாக்ஸ் இதுகளை வச்சு கொண்டுதான் ஒரு சின்ன பேக்கோட தான் நாங்க டென்மார்க்கு வந்து இறங்கினாங்க இல்லையோ? அந்த மாதிரியான ஒரு சின்ன பயண பையோட வந்து இறங்கி இங்கே நாங்கள் எங்கட முயற்சியல் இவைகளுக்கு ஊடாக இன்றைக்கு ஒரு வீட்டுல வந்து இருக்கிற சாமான பொறுத்தவரையில ஒரு லொரி அல்லது 2 லொரி தேவைப்படுது ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு. அவ்வளவுக்கு சேகரிச்சு வச்சுக்கிறோம், அவ்வளவுக்கு நாங்க வந்து முதல் உருவாக்கி வச்சுக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த விதமான முறையில இப்ப எங்கட முதலாம் சந்ததி, 2ஆம் எல்லாம் அது ஒரு பரம்பரையாக அந்த ஹார்ட் ஒர்க்கிங், அதாவது கடுமையாக உழைத்தல், சொந்த காலில் நிற்றல், சொந்த முயற்சியில் வாழுதல், சொந்த முதலீட்டை போடுதல், இந்த விஷயம் அது ரத்தத்தோட அல்லது எங்கட நரம்போட அப்படியே ஊறி போய் இருக்கு. உதாரணமாக இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தையும் சொல்லி கொண்டு போக முயற்சிக்கிறேன். நான் வந்து இப்ப சில நாடுகளுக்கு போய் அங்க உள்ள நாடுகள்லையும் சில பிரச்சனைகளுக்கு ஆலோசனையாளர்களாக நான் போற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த விதமாக நான் மற்ற நாடுகளுக்கு போய் அந்த அரசாங்க, உள்ளூர் அரசாங்க அல்லது அவர்களுக்கு வந்து ஆலோசனைகளுக்கு போய் கதைக்கும் போது பேசும்போது அவர்கள் வந்து முதல் சொல்லுவது என்னன்னு சொன்னா, எங்களை பொறுத்தவரையில வந்து இந்த தமிழ் மக்கள் அகதியாக வந்ததுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அந்த தமிழ் அகதிகளோட வேலை செய்யறதுக்கு அல்லது அவர்களை எங்கட சமூகத்துக்கு பெற்றுக்கொண்டது பெரிய ஒரு கொடை. டென்மார்க்ல கூட இந்த அகதிகளுக்கு பொறுப்பான அதிகாரி இவர்களை சந்திக்கிற சந்தர்ப்பம் நிறைய இருந்தது இல்லையா? அப்ப அவர்கள் எல்லாருடைய கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா, மற்ற அகதிகளோட நாங்க ஒப்பிட்டு பார்க்கும், ஏன்னா அவர்கள் எல்லா அகதிகளையும் சந்திக்கிறார்கள், அகதிகளுக்காகத்தான் அவர்கள் அதிகார வேலை செய்கிறார்கள் இல்லையா? அப்ப அவர்கள் வந்து கூறும்போது அவர்கள் வந்து கூறுவார்கள், உங்களுடைய மக்கள் அல்லது உங்களுடைய ஆக்களை இங்க வந்து எங்கட சமூகத்துல கொண்டு வந்து அவர்களை இணைவாக்கம் செய்யறது, அவர்களோட வேலை செய்யறது என்று சொல்றது எங்களுக்கு ஒரு பெரிய கொடை. ஏன்னா அவர்கள் வந்து எங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதோ, சண்டை பிடிக்கிறதோ அல்லது பெரிய குழப்படி செய்யறதோ இதுகள் என்றது புள்ளி வரத அளவில வந்து மிக மிக குறைவு. அப்ப அவர்கள் அதுக்கு ஒப்பிட்டு காட்டுவார்கள், சில வேளையில அதை ஒப்பிட்டு காட்டுவார்கள் இல்லையோ? அதாவது இப்ப இங்க வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து வருகிற குடும்பங்கள், பிள்ளைகள் இவர்களோட போகும்போது நாங்கள் வந்து பெரிய படாத பாடுபடுகிறோம், பெரிய கஷ்டப்படுகிறோம். ஏன்னா அவர்கள் வந்து இப்ப எங்களுடைய கந்தோருக்கு இப்ப எங்கட உதவி பெறுகிற எங்கட ஆபீஸுக்கு வந்தார்கள் என்று சொல்லி சொன்னா, நாங்க சொல்லுவதை அவர்கள் வந்து ஏற்பது கிடையாது. அவர்களுக்கு சில விஷயங்கள் உதவி பணமோ அல்ல உதவி தொகையோ ஏதாவது தேவை என்று சொல்லி வந்து கேட்பார்களாக இருந்தால் அவர்கள் வந்து, நாங்கள் வந்து எங்கட டென்மார்க் சட்டம் இதைத்தான் சொல்லுது, இதுக்கு மேலே எங்களால முடியாது, எங்களுக்கு செய்ய முடியாது என்று நாங்க தெளிவா விளங்கப்படுத்தினால் அதை கேட்டு அதை புரிஞ்சு கொண்டு அதை ஏற்றுக்கொள்ற தகுதி அவர்கள்ட்ட வெல குறைவு. அவர்கள் வந்து மேசையில
குத்தி மேசையில உள்ள அந்த கடதாசிகள் எல்லாம் அப்படியே அலங்கோலமா விழுகிற அளவுக்கு கோபப்பட்டு தான் கதைப்பார். இந்த விஷயம் நீங்க இன்ன ஆக்களுக்கு செய்திருக்கிறீங்க, எனக்கு இல்லையென்று சொல்றீங்க, இது சரியான பிள்ளையா அப்படி ஆகிய பண்றது ஒரு விஷயத்தை எதிர்த்து கதைக்கிற தன்மைகள் அவர்கள்ட்ட கூடுதலாக இருக்கு. ஆனா இப்ப அவர்களோட ஒப்பிட்டு இப்ப நான் இந்த அதிகாரிகளும் சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும் போது இப்ப எங்கட தமிழ் பகுதியிலே முதலாம் சந்ததியா இருக்கலாம், 2வது 3வது சந்ததி இந்த சமூக கந்தோர்களுக்கு போற பக்கமே இல்லை. அவையிட்ட அவர்கள் சொந்தமா வேலை செய்ய, சொந்தமா வருமானம், சொந்தமா இருக்கிறபடியால அவர்கள் இந்த உதவி எண்ணத்துக்கும் அரசாங்கத்திட்ட போவது கிடையாது. அப்ப அவர்கள் அதில விடுதலை பெற்றுட்டார்கள் இல்லையா? ஆனா எங்கட 1வது சந்ததி இதை பொறுத்தவரையில அவர்கள் அந்த பகுதி தான் நாங்க பல விஷயத்துக்கு உதவி, பல்லு வைத்தியம் செய்யும் போது அது செலவு மிக அதிகமாக வரும். அப்ப அந்த அதிகமான தொகை எங்களால ஒரு சாதாரண ஆளால உதவி பணம் எல்லாம் சின்ன வேலை செய்யற எங்களால கொடுக்க முடியும். அப்ப அதுக்கு அந்த உதவி உள்ளூர் அரசாங்கத்தை நாட வேணும். அப்படியான இடங்கள்லையும் நாங்க போய் பேசும்போது அது கடைசியில ஒரு முடிவில் ஒரு பகுதி நாங்க அரசாங்கம் கட்டும், ஒரு பகுதி நீங்க மாதமா கட்டு, அப்படியே ஒரு இதுக்குள்ள. அப்ப அதுல அவர்கள் இந்த டேனிஷ் அதிகாரிகள் எனக்கு சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா, உங்களோட மக்களை பொறுத்தவரையில நாங்கள் அறிஞ்சு கொண்டது உங்களோட மக்கள் எப்பவும் யா சொல்லுறதா ஓம் சொல்லுகிற மக்கள், பணிவாக எங்களை கௌரவப்படுத்துகிற மக்கள். ஆனா மற்ற மக்களை பொறுத்தவரையில அவை மறுத்து நிக்கிற இது என கட்டாயம் நீ வச்சு ஆனும் என்ன அங்க அவைக்கு கொடுத்துருக்க இந்த வதந்தியல் மற்றவை கொடுத்தது எவ்வளவு தூரம் உண்மைன்றவருக்குமே தெரியாது இல்லையா? அந்த வதந்தியலை நம்பி சண்டை பிடிக்கிறார்கள் அந்த கலாச்சாரம். அப்ப இதுகளை இப்ப நாங்க இந்த 2ஆம் 3ஆம் சந்ததிக்கு இதுக்குள்ள வந்தோம் என்று சொன்னா கன மன முறிவுகள், கன பிரச்சனைகள் வர்றதுக்கு இப்ப மேலோட்டமாக நாங்க பார்க்கும்போது இப்ப இங்க உள்ள பத்திரிகைகள், இங்க உள்ள ஆய்வுகள், இங்க பல்கலைக்கழகங்கள் இதுகள்ல செய்கிற ஆய்வுகளின்படி நாங்கள் பார்க்கும்போது தற்போதைய வேலைகள் மிக பழுவான வேலைகள். இப்ப இந்த ஆன்லைன் என்று சொல்லி இப்ப கம்ப்யூட்டர்ல வீட்டுல இருந்து வேலை செய்யலாம் அப்படி என்று கன வசதிகள் இன்றைக்கு வந்திருக்கு இல்லையோ? இப்ப ஆபீஸுக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லை. இப்ப சில நாட்கள்ல நான் வீட்டுல இருந்து வேலை செய்ய போறேன்னா அதை பல நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றன. ஆனா இந்த இடத்துல இப்ப ஆய்வுகள், இப்ப குடும்ப பிரிவா இருக்கலாம் அல்லது உடம்பில் ஏற்படுகின்ற நோய்களாக இருக்கலாம், இதுகளை ஆழமாக இங்க உள்ள மருத்துவ பிரிவினர், உளவியல் பிரிவினர் ஆய்வு செய்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னன்னு சொன்னா, இந்த தொழில்நுட்ப வேலை வசதி வந்த பிறகு ஒவ்வொரு மனிதரும் கிட்டத்தட்ட 16-18 மணித்தியாலம் வேலை செய்யணும். இப்ப நாங்க 1ஆம் சந்ததி ஆக்கள் எங்களுக்கு இந்த வசதி இருக்கேல, ஆனா நாங்க வெறும் 8 மணித்தியாலம் தான் வேலை செய்தாங்க. காலையில ஆபீஸுக்கு போய் பின்னேரம் வீட்டை வந்தோம்னா அதோட ஃப்ரீ நாங்க. அதுக்கு பிறகு வேலையை பற்றியோ இதுல பற்றியோ சிந்திப்பதோ, வேலை அந்த முதலாளி எங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்வதோ கதைப்பதோ எதுக்குமே கிடையாது இல்லையா? அப்ப அந்த வேலை என்ற ஒரு காலமும் எங்களுடைய வீடு, எங்கட ஓய்வு என்று சொல்றதுக்கு ஒரு பெரிய ஒரு எல்லை போடப்பட்டிருந்தது, பெரிய வித்தியாசம் இருந்தது. ஆனா இந்திய இடையில வேலைக்கும் பிரைவேட் லைஃப், அதாவது தனி மனுஷ வாழ்க்கைக்கும் இடையில எதுவித எல்லையும் கிடையாது. எதுவித எல்லையும் போடுறதுன்றது பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. அப்ப இந்த 2ஆம் 3ஆம் சந்ததி இந்த வாழ்க்கை முறை என்று சொல்றது ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், எவர்களாக இருந்தாலும் உதாரணமாக தங்களோட வீடுகள்ல ஒரு அறைய தங்களுக்குரிய வேலை செய்த அறையாக இப்ப 1ஆம் சந்ததி இங்க வரும்போது ஒரு சின்ன அறைய ஒவ்வொரு வீட்டுலையும் சுவாமி அறை என்று சொல்லி கடவுள் படங்கள் இதுல வச்சு வழிபடுறது, கும்பிடுறது, பல வேலைகளை செய்து கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த 2ஆம் 3ஆம் இந்த சந்ததிகள் இந்த சாமி அறை என்று சொல்லப்பட்ட அந்த அறைக்கு சமமாக வேலை செய்யற அறை என்று தங்களோட இடத்துல வச்சுக்காங்க. அப்ப அந்த அறைக்குள்ள அவர்கள் போய் கதவை மூடினா பிள்ளைகளோ மனைவியோ யாருமே அதுக்குள்ள போகல. அந்த வேலைத்தளத்தோட பெரிய சந்திப்புகளும் செய்து கொண்டிருப்பார், கலந்து பேசுகின்ற விஷயமும் அங்க நடந்து கொண்டிருக்கும் இல்லையா?
அப்ப அந்த இடத்துல அவர் வலி இரகசியமாக தனிமையாக இருந்துதான் ஆபீஸ்ல போய் எப்படி சந்திக்கின்ற அறையல்ல இருந்து இரகசியமாக மனம் விட்டு கதைக்கிறார்கள், அதை இங்கே இருந்து செய்கிறார்கள் இல்லையா? அப்ப இந்த விஷயத்தால இந்த 2ஆம் 3ஆம் சந்ததியினுடைய வாழ்க்கையில இப்ப பிரைவேட் வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, இதுகள் பாதிக்கப்படுறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இப்ப இது அகதிகளுக்கு மாத்திரமல்ல, இந்த டெனிஷ் மக்களுக்கும் அது பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இங்க ஆய்வுகள்ல இந்த தற்போதைய தற்கால வேலை செய்யும் முறை, வேலை தள முறை மன அழுத்தங்களை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. இப்ப இதையில அடுத்த ஒரு முக்கியமான அம்சத்தையும் இதுல சொல்லி சொல்றது முக்கியம் என்று எதிர்பார்க்கிறேன். இப்ப உதாரணமாக டேனிஷ் மக்களையும் இப்ப அகதி மக்கள், நான் தமிழர் என்று சொல்லல, அது 2 பேரையும் எடுத்தோம் என்று சொல்லி சொன்னா, டேனிஷ் பிள்ளைகளுக்கு மன அழுத்தத்தால உடல்ல எவ்வளவு மாற்றம் வருது என்ற கண்டுபிடிக்கிற நுண்ணறிவு அவையிட்ட கூட இருக்கு. எங்கட பிள்ளைகளை பொறுத்தவரையில நான் லீவ் எடுத்து நின்றேன்டா இந்த வேலை போயிடுமோன்ற ஒரு பதகளிப்பு இருக்கிறபடியால தொடர்ந்து வேலை செய்கிற இது உடம்பை கவனியாம உடம்பை 2ஆம் 3ஆம் தரமாக பார்க்கிற தன்மை இது இருக்கு. நாங்க அடுத்து வர்ற நிகழ்ச்சியில தொடரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்த தொடரிலும் நாங்கள் இதை பற்றி கதைத்துக் கொள்வோம். உண்மையிலே பல விடயங்கள் உளவியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்றபோது பல விடயங்கள் பார்க்கக்கூடியதாக, கேட்கக்கூடியதாக, உங்களிடம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதுபோல் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி உறவுகளும் இதை பற்றி அறிந்து கொள்வதற்கும் ஒரு சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் சர்க்குணம் ஐயா மூலம் உருவாக்கி எங்களுடன் கலந்து கொண்டோருக்கு மிக மகிழ்ச்சியோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. இது ஒரு பிரயோசனமாக ஒரு கொஞ்சம் மக்களுக்காவது ஒரு 10 பேர் 5 பேர் அவருக்கு அமையுமா இருந்தா அதுல உள்ள திருப்தி எனக்கு பெரிய திருப்தி, எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த நிகழ்விலே சிறப்பாக நாங்கள் இந்த ஒரு பக்கம் பார்வையாக மருத்துவர் நாம் நிகழ்விலே பார்த்திருந்த பார்வையோடு இந்த நிகழ்வை நிறைவாக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களோடு இணைந்திருந்து இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்த ரமணாவன் அவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து ரத்னம் ஐயாவுக்கும் அனைத்து தந்தமைக்காக நன்றிகளை கூறிக்கொண்டு ஒளிப்பதிவு உதவியிலே பணிபுரிந்த ரத்னம் ஐயாவுக்கும் ராமநாதன் அவர்களின் மகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாமம் நிகழ்வில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை பார்த்தது மருத்துவர் நாமம் நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே, ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 00402413099103. கை தொலைபேசி 004162205164. முதியோர் பராமரிப்புக்கு டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே, ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும்
டாக்கஸ் பிளிகர் வேக்ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 00404130991003. கை தொலைபேசி 0041622052051624. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.